ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. இன்றைக்கி நம்ம பியூட்டி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, பார்லர் போகாமலே வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக பெடிக்யூர் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணிடலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பை எடுத்துக்கோங்க. இதில் கால் பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இதில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஷாம்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை எலுமிச்சை பழத்தை எடுத்து இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்களோட கால்களை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கால்களை வெளியே எடுத்துடலாம். இந்த தண்ணீரை அப்படியே வச்சுருங்க, நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு காட்டன் டவலால் நம்மளோட கால்களை தொடச்சிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு நெயில் கட்டர் வச்சு நம்மளோட நெயில்ஸ் எல்லாம் ஒன்று போல் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெந்நீரில் நம்மளோட கால்களை ஊற வச்சதுக்கப்புறமா நெயில் கட் பண்ணிங்க அப்படின்னா நெயில் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட நகத்தை சுற்றி உள்ள அழுக்குகளெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு நெயில் ஷேஃபர் வச்சு உங்களோட நெயில்ஸ் எல்லாம் ஒன்று போல் ஷேவ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்மளோட கால்களை நல்லா டீப் க்ளீனிங் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், அதாவது சோடா உப்பு. அடுத்ததாக இது கூட ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை உங்களோட கால்களில் அப்ளை பண்ணிக்கலாம். 2 கால்கள்லையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா நெயில்ஸ்லையும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இது நம்மளோட நெயில்ஸில் அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா மஞ்சள் கரையாக இருக்கும். அந்த மஞ்சள் கரைகளெல்லாம் போக்கிடும். இப்போ ஒரு பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு உங்களோட நெயில்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அந்த தண்ணீரை எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணீர்லேயே நம்மளோட கால்களை மறுபடியும் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கால்களை நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இந்த வெட்டிவேர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது ப்ரஷ் இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நெயில்ஸையுமே இதே மாதிரி ஒரு தடவை ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட கால்களை வெளியே எடுத்து இதை மறுபடியும் காட்டன் டவல் வச்சு தொடச்சிக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஸ்க்ரப்பர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு உங்களோட பாதத்தெல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபுட் ஸ்க்ரப்பர் இல்லாட்டிலுமே நீங்கள் நார்மலான ப்ரஷ் வச்சு கூட உங்களோட பாதத்தை ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பேக் போட போகிறோம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்கை நம்மளோட கால்களில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் நம்மளோட கால்களிலே 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம டப்பில் சுடு தண்ணீர் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து அதை ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக அந்த ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டிலும் ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணீர் கால் பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளோட கால்களை மறுபடியும் இதில் சோக் பண்ணிக்கலாம். இதில் இப்படியே நம்மளோட கால்களை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுருக்கலாம். இந்த ஹாட் வாட்டரில் நம்ம மஞ்சள், லெமன், அப்புறம் ரோஸ் பெட்டல் சேர்த்துருக்கிறது ஒரு நேச்சுரலான டோனர். இதோட நம்மளோட பெடிக்யூர் முடிஞ்சிருச்சு. நம்ம ஃபேஸை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட கால்களையும் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கால்களை அடிக்கடி க்ளீன் பண்ணுறது நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்மளோட காலை வெளியில் எடுத்து ஒரு காட்டன் டவல் வச்சு தொடச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட கால் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. நல்லா டீப் க்ளீனிங் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஃபேவரேட்டான அப்படி இல்லைன்னா நீங்கள் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்லர் போகாமலே வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சே பெடிக்யூர் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டிலையே பெடிக்யூர் செஞ்சு பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.